ஓகே. இந்த பிசிபி டிசைன்ல இந்த பிசிபி டிசைன் வீடியோல எந்த பிசிபி டிசைன பத்தி பார்க்க போறோம் அப்டின்னோம்னா, நம்மளுக்கு STM32ல ஒரு நியூக்ளியர் போர்டு இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போர்ட பத்தி சொல்லணும் அப்டின்னா, இந்த பிசிபி டிசைன் எப்டி இருக்கும் அப்டின்னோம்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐசி வந்து ஒர்க் பண்றா போல தான் வச்சிருக்கோம். இந்த ஐசில இருக்கிற எல்லா பின்ஸும் ஒர்க் ஆகும். இந்த 64 பின்ஸும் ஒர்க் ஆறா போல தான். அதாவது இப்போ நீங்க நியூவா STM32 புதுசு வாங்குனீங்க அப்டின்னா எப்படி அது வந்து ஒர்க் ஆகுமோ அதே ஒர்க்கிங் தான் அந்த பிசிபி லேஅவுட்லையும் பிசிபி டிசைன்லையும் இருக்க போகுது. இந்த பிசிபி டிசைன் எப்படி பண்ண ஏது பண்ண அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டா ஷீட் வந்து பார்ப்போம். டேட்டா ஷீட்டில் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த போர்டை பற்றி ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் இந்த போர்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸரு, அப்புறம் இந்த ரேமு, இந்த ஃப்ளாஷ் மெமரி இதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆர்ம் கோடெக்ஸ் M3 32 பிட் ப்ராசஸரு. கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 72 மெகாஹெர்ட்ஸ் கிளாக் ஸ்பீடு. அதே போல் ஃப்ளாஷ் மெமரி பார்த்தோம் அப்படின்னா 128 KB உள்ள ஃப்ளாஷ் மெமரி. அப்புறம் வந்து SRAM வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 KB உள்ள SRAM. இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னோன்னா நம்மளோட ஃப்ளாஷ் மெமரி தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆக போகுது. நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாமே சேர்த்து ஸ்டோரேஜாக தான் நம்ம ஃப்ளாஷ் மெமரி வந்து யூஸ் ஆகும். அதே போல் இதில் வந்து UART இருக்குது, அப்புறம் USB இருக்குது, இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து 51 IO பின்ஸ் இருக்குது. இந்த IO பின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 51 IO பின்ஸில் நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த IO பின்ஸ்லாம். இப்போ நம்ம வந்து சிமேட்டிக் போய் பார்ப்போம். டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பிசிபி டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னும் போது டேட்டா ஷீட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை எப்படி லேஅவுட் பண்ணோம், இல்லை எப்படி பண்ணணும், அந்த எதுக்காக அந்த பின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதே போல் இது ஏன் இங்கே ரூட் பண்ணணும், எப்படி ரூட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம டேட்டா ஷீட் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிசிபி டிசைன் பண்ணுறதாலும் சரி டேட்டா ஷீட்டை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து சிமேட்டிக் போய் பார்ப்போம். சிமேட்டிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஃபஸ்ட்டு டீகப்ளிங் கெப்பாசிட்டர்லாம் நம்மளோட கொடுத்துருக்கோம். நம்மளோட VDDக்கு நமக்கு வந்து 3.3 வோல்ட் தான் நம்மளோட இந்த ஐசி வந்து நம்மளுக்கு எடுத்துக்க போகுது. நம்ம அதை எடுத்துக்கிறோம். நம்ம வந்து நியூக்ளியர் போர்டில் F சீரிஸ் மாடல் தான் எடுத்துருக்கோம். 64 பின்ஸ் உள்ள அந்த F சீரிஸ் மாடல். அப்புறம் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரீசெட்டுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு நம்ம போர்டு, இப்போ திருப்பி வந்து நம்ம ப்ரோக்ராமே திருப்பி ரீசெட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த ரீசெட் வந்து யூஸ் ஆகுது. இதுக்கு நம்ம வந்து 10K புல்லப் ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்காகியும் அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் சீரியல் ஒயர் பங்கிங்க்கும் அப்புறம் UARTக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 பின் ஷார்ட் எடுத்திருக்கோம். அதே போல் நம்ம வந்து இப்போ வந்து இண்டிகேஷனுக்கு வந்து LED வந்து 2 எடுத்திருக்கோம். ஒன்று வந்து போர்டு வந்து ஒர்க்கிங் ஆகுதா அப்படின்ற ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு எல்இடியும், அப்புறம் 3.3 வோல்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்றதுக்கு எல்இடியும் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து பூட் பின் வந்து எடுத்திருக்கோம். இந்த பூட் பின்னை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த பூட் பின் வந்து நார்மல் மோடுன்னு இருக்குது, அப்புறம் பூட் லோட் மோடுன்னு இருக்குது. பூட் லோட் மோடுன்னும் போது நம்ம அந்த பின் ஷார்ட்டை வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறாப்புல இருக்கும். அந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து இந்த பின் அட்ரஸ் வந்து எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து நம்ம USB மூலியமாக தான் நம்ம வந்து பவர் கொடுக்க முடியும். 5 வோல்ட் கொடுப்போம். அது வந்து USB டைப் பி மைக்ரோவில் மாற்றி நம்மளுக்கு வந்து 3.3 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. இதே போல் வந்து நம்ம இதை வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம பின் அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து PA11 PA12 நம்மளுக்கு வந்து நம்மளோட USB கனெக்டருக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த கனெக்டர் டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் எடுத்துருக்கோம். அப்புறம் அதுக்கு வந்து சிக்னல் எந்த நாய்ஸும் இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளுக்கு வரணுன்றதுக்காக 22K ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இங்கே வந்து 5 வோல்ட் வந்து 3.3 வோல்ட்டாக நம்ம மாற்றிருக்கோம், கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அதுக்காக இந்த கன்வெர்ட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த கனெக்டர் வந்து எடுத்துக்கோம். இந்த பின் ஃபுல்லாகவே நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம கனெக்டர் அதிகமாக தேவைப்படுது. அந்த கனெக்டர் பின் அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இதில் வந்து நம்ம பின் அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது STM32லே எக்ஸ்டர்னலாக இதுக்கு ஏற்றாப்போல நம்மளுக்கு விடுவாங்க இந்த சைஸுக்கு ஏற்றாப்புலே. அப்படின்னும் போது நம்ம அதை வந்து மேலே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோன்னும் போது நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏன்னா வந்து எக்ஸ்டர்னல் இதுவாக STMல வந்து
எக்ஸ்டர்னலாகவே அவங்க வந்து கொடுப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணுறாப்புல அந்த கனெக்டருக்கு வந்து நம்ம பின் ஹெட்டர் தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்லேயே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நியூக்ளியர் போர்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த மெத்தடில் தான் அவங்க வந்து பின் ஹெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது தான் இன்னொரு போர்டை வந்து நம்ம மேலே வந்து வச்சு ப்ளேஸ் பண்ண வைக்க முடியும். அதனால் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதனால் அதே மெத்தட்லேயே நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒரு சில பின் வந்து இப்படி இருக்கும். ஒரு சில பின் வந்து நான் அட்ரினோவில் வர அந்த கனெக்டர் பின் ஷார்ட் மாதிரி தான் இருக்கும். அதையும் நம்ம பார்க்கணும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த பின் ஹெடர்ஸாக தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னோன்னா இவ்வளோதான் இது சிமேட்டிக்கில் இருக்குது. அதே போல் வந்து நம்ம கிறிஸ்டல் ஆசிலேட்டரு கிறிஸ்டல் எடுத்துருக்கோம். நம்ம ஹார்ட் பிட்னு சொல்லலாம் நம்மளோட ஐசிக்கு. அது வந்து 8 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் எடுத்துருக்கோம். அப்புறம் அதுக்கு இது பண்ணுறதுக்காக நம்ம பேலன்ஸ்க்காக 2 கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த சிமேட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ நம்ம லே அவுட் போய் பார்ப்போம். லே அவுட்டில் பார்த்தோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான லே அவுட் தான். நம்ம ட்ராக் எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். நம்ம அது போக போக நம்மளுக்கு ட்ராக் இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ண பிசிபி டிசைன் பண்ண உங்களுக்கு பழகிடும். இதில் வந்து நம்ம இப்போ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நியூக்ளியர் போர்டு பெரிய இருக்கும். அதுக்காக இப்படி வச்சுருக்கேன். நான் இப்போது ரொட்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ட்ராக் எப்படி போகுது அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணி பார்க்குறோன்னும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தோம்னா, நம்ம யூஎஸ்பி கனெக்டர்லேருந்து நம்மளுக்கு வர அந்த கனெக்டிங் பின் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அந்த ரெசிஸ்டர் வந்து கரெக்டாக நம்மளோட யூஎஸ்பி கனெக்டருக்கே கொஞ்சம் ஷார்ட்டாக வைங்க. அப்படி இருந்தபோது தான் நம்மளுக்கு வந்து அந்த நாய்ஸ் எதுவும் அந்த ஹை ஸ்பீடு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம சிக்னல் வந்து ப்ராப்பராக வந்து நம்மளோட யூஎஸ்பி கனெக்டருக்கு வந்து வரும். அதனால் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட 5 வோல்ட் அந்த கனெக்டரும் கொஞ்சம் 0.5 mm வச்சு கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பர் போர்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போதைக்கு காப்பர் போர்டு யூஸ் பண்ணல. அதனால வந்து நான் ஒரு ட்ராக்காகவே தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ரீசெட் பின் வந்து நம்மளுக்கு வந்து மேலே இருக்குது. நம்ம வந்து அது ரீசெட் பின் வந்து நம்ம வந்து செகண்ட் லேயரில் அதாவது 4th லேயரில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கப் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்டாக்கப் வந்து பார்த்தோம் அப்படின்னோன்னா ஃபஸ்ட் லேயரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்னல் போயிடும். செகண்ட் லேயரில் வந்து ஜிஎன்டி, அப்புறம் தேர்ட் லேயரில் வந்து பார்த்தோம்னா 3.3 வோல்ட்டு, 4th லேயரில் வந்து பார்த்தோம்னா 5 வோல்ட் வரும். 6th லேயரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருப்பி சிக்னல் போகிற சிக்னல் ட்ராக்ஸ்லாம் போகும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் லேயரில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே பென்ஸில் ஒரே மாதிரி லே அவுட் தான் பண்ணியிருக்கா போல இருக்கும். ஒரு அந்த ட்ரேஸை நம்ம வந்து இப்படி தான் கொடுத்துருக்கா போல இருக்கும். ஆனால் நம்ம பெண்டை வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த ரீச் ஆகிற இடத்துல அதாவது அந்த இன்னொரு பின்னுக்கும் அதாவது இந்த பின்னுக்கும் ரீச் ஆகுதுல்ல. இந்த ட்ரேஸ் இப்போ இந்த ட்ராக் எடுத்துப்போமே, இந்த ட்ராக் வந்து பிசி 14 வந்து நம்ம இப்போ இப்படி போகுது அப்படின்னும் போது இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ட்ரேஸுக்கும் இங்கே கட் ஆகுது, இந்த ட்ரேஸ் இப்படி போகுது. ஒரே ஸ்டெப்பில் அப்படி போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னோன்னா நம்மளுக்கு வந்து கிராஸ் ஸ்டாக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறது தான் நல்லது. லே அவுட் பண்ணும்போது நீங்கள் போக அப்படியே பழகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா அந்தமாரி நியூக்ளியர் போர்டு பண்ணுறோம், அந்த பிசிபி ஃபுல் ஈஸியாக ஒர்க் ஆகுதுன்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் லே அவுட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சிக்னல் ட்ராக்கை மட்டும் ப்ராப்பராக குத்திட்டீங்கன்னும் போது மற்றதெல்லாம் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம ஐசி மட்டும் நம்மளோட சென்டரில் வச்சு நம்ம ட்ராக் குத்துட்டோன்னும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம லே அவுட் பண்ணும்போது. இதுக்கு முக்கியமாக நம்ம சிக்னல் ட்ராக் முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தோன்னா கிராஸ் டாக் வராமல் அந்த விக்டிம் ட்ரேஸு இன்னொரு ட்ரேஸு போகும்போது இன்னொரு சிக்னல் போகும்போது ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ரீசனுக்காக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாரி நம்ம லே அவுட் பண்ணுறோன்னும் போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இப்படி தான் வந்து நியூக்ளியர் போர்ட்லேயும் இதே மெத்தடில் தான் அவங்க கொடுத்துருக்காங்கனால அப்படி தான் இருக்கும். அப்புறம் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடில் தான் இருக்கணும். கிறிஸ்டல் ஆசிலேட்டர் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம வந்து இந்த போர்டுக்கு இந்த போர்டு எப்படி இருக்கும், மற்ற போர்டு எப்படி இருக்கும்னா நியூக்ளியர் போர்டில் வந்து ப்ரோக்ராமரை வந்து நம்ம C++ல அதாவது STM32 அந்த QBID-லையும் பண்ணலாம், இல்லை நம்ம அட்ரினோலையும் பண்ணலாம். அந்த அட்ரினோவில் பண்ணுறன்னும் போது இதுக்கு தனியாக வந்து அவங்க வந்து டேப் பண்ணுற போல இன்னொரு சைட் போர்டே கொடுத்துருப்பாங்க.
அது ஒன்லி பர்பஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மட்டும். அந்த ப்ரோக்ராம் இல்லாமல் தான் நான் இப்போ இந்த பிசிபி டிசைனே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம சீரியல் ஒயர் பக்கிங் இருக்கு, அதாவது எஸ்டபிள்யூடி இருக்கு, அதை வச்சே நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து அந்த எஸ்டிஎம் லிங்க் வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதனால அந்த இதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து இப்போ நம்ம வாங்குற போர்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் வந்து இதில் இருக்காது. இந்த இந்த இடத்துல, அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து கிறிஸ்டல் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னும் போது, நம்மளுக்கு வந்து சிக்னல் ப்ராஸ் ஆகுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் போது இங்கே வந்து நம்ம இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சாகணும். 8 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். அதில் வந்து அதில் இருக்கிறனால நம்மளோட அந்த போர்டு இன்னும் டேப் ஆகி உடையிற வந்து போர்ட்லேயே இருக்கும். இங்கே வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. அது ஏன்னா அது ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு ஹை ஸ்பீடு இது இப்போ புஷ் ஆகுதுன்னும் போது, நம்ம சிக்னல் வந்து ட்ரேஸ் வந்து இது ஆகுது, புஷ் ஆகுதுன்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஆசிலேட்டர் தான் நம்மளுக்கு வந்து போர்டுக்கே வந்து ஹார்ட் பீட்ன்றனால நம்மளுக்கு வந்து இதான் வந்து நம்மளோட எல்லா ட்ரேஸுக்கும், நம்ம ட்ராக்குக்கு, எல்லா சிக்னல்ஸுக்கும் வந்து இதுதான் வந்து ஒரு ஒரு ரீச் கொடுக்குற ஒரு ஒரு டூல் போல இது. அந்த டூல் வந்து நம்ம எப்பயுமே நம்ம போர்டோட கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்க பாருங்க. அப்படி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது. அதனால அது ஷார்ட்டாக வைங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் வைக்கிறீங்கன்னும் போது அந்த ப்ராப்ளம் இருக்காது. ட்ரேஸ் பண்ணும்போது, அந்த லே அவுட் பண்ணும்போது அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேக் சைடு, அதாவது 6th லேயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹை ஸ்பீடு இருக்கிற அந்த ட்ரேஸ் எல்லாம் வந்து நம்ம 6th லேயரில் எடுத்துக்கிட்டோம். எந்த ப்ராப்ளமும் வராமல் வர்றதுக்காக. ஏன்னா மீதியெல்லாம் நம்ம வந்து இந்த பின்ஸ், கைவோ பின்ஸ்க்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மெத்தடில் நம்ம எடுத்துக்கிட்டோம் போது நம்மளுக்கு எந்த ட்ரேஸும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளுக்கு 6th லேயரில் வந்துடும். அதனால இது முக்கியமாக இந்த ஸ்டாக்கப்பில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து 6 லேயர் போர்டில் எடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 லேயர் போர்டில் தான் எடுத்துருப்பாங்க. நான் ஏன் வந்து 6 லேயராக எடுத்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம வந்து இது வந்து நம்ம ஹை ஸ்பீடு போகிற அந்த அந்த சிக்னல் ஸ்டேஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து 6th லேயரில் எடுத்துக்கிட்டோம். நம்ம யூஆர்ட்டும் சரி, சீரியல் ஒயர் பக்கிங்கும் சரி. அதுக்கடுத்து நம்மளுக்கு போகிற அந்த ரீசெட்டு, பூட்டுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து அப்படி தான் எடுத்திருக்கோம். சிக்னல், அதாவது வந்து யூஎஸ்பிக்கும் அப்படி தான் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ மெயினாக வந்து இப்போ நான் சொல்ல வந்தது இந்த போர்டு பற்றி. இவ்வளோ நேரம் வந்து இந்த போர்டு, நியூக்ளியர் போர்டு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, நான் இனிமேல் அப்படி கொண்டு போகலான்னு இருக்கேன். ஏன்னா இதுக்கடுத்து வந்து இந்த ஐசினால என்ன நம்மளுக்கு, இந்த ஐசினால என்னென்ன வச்சு பண்ண முடியும், ஐசியை பற்றி, இந்த ஐசியில் வந்து இதெல்லாம் பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த நியூக்ளியர் போர்டில் இந்த ஐசி வச்சு என்ன பண்ண முடியும், இந்த 64 பின் உள்ள இந்த ஐசி வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ரோபோட்டிக்ஸ், அதாவது ரோபோட் ஹேண்டு இதெல்லாம் வரும்ல, அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்மளோட ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த ட்ரோன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரோன் வந்து இப்போது அந்த எவ்வளோ இதில் இந்த 4 இது இருக்கும், 4 மோட்டர்ஸ் இருக்கும். அந்த 4 மோட்டார்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படி இந்த பிடபிள்யூஎம் சிக்னல் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அப்புறம் வந்து வேற 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 என்னென்னமோ நிறைய இருக்கு. மெடிக்கல் இந்த இதுக்கெல்லாம் மானிட்டேஷனுக்கு, இந்த மானிட்டர் பண்ற அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மாரி ஐசியை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்றேன். இந்த 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 ஐசி வச்சு நம்மளால என்ன எஸ்டிஎம் வரைக்கும் போகலாம் அப்படின்னா, நம்ம வெஹிக்கிள் இருக்குல்ல, இப்போ வர வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிளுக்கே நம்ம இது ஒரு மதர் போர்டா நம்ம வந்து யூஸ் பண்ண வைக்க முடியும். அது எப்படி என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன வகையில இந்த நியூக்ளியர் போர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மோட்டர் வந்து, அதாவது வந்து பிஎல்டிசி மோட்டர், நம்மளோட பைக்குக்கு போற அந்த மோட்டரை நம்ம வந்து டாட்டில் பண்ண கற்று அது வந்து ரொட்டேட் பண்ண வைக்கணும். அதுக்கு வந்து எந்த பின்ஸ் யூஸ் ஆகுதுன்னு அப்படின்னா, பிடபிள்யூஎம் சிக்னல் சொல்லுவாங்க, அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன், அந்த பின் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அது வந்து நம்மளுக்கு வந்து டாட்டில் எவ்வளோ கொடுக்குறோம், அப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகணும், நம்ம எவ்வளோ முறுக்கணுமோ அதுக்கேற்றாப்போல போகிற மெத்தடில் வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து பாஸ் பண்ணும். அதுக்கடுத்து வந்து ஏடிசி பின். இந்த ஏடிசி பின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பேட்டரி மேனேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்களா, இந்த பேட்டரி மேனேஜ் சிஸ்டமில், அதாவது அனலாகாக தான் நம்மளுக்கு வந்து இப்போ வெஹிக்கிள் வந்து இப்போ பேட்டரி இதெல்லாம் வந்து அனலாக், ஒரு சில இதெல்லாம் அனலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனலாக் பின்னெல்லாம் நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட சிக்னல் வந்து நம்மளோட ஐசிக்கு வந்து கொடுக்கும். அந்த சிக்னல் ஐசி கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு, இல்லைன்னா பேட்டரி வந்து பேர்ன் ஆக போகுது, இல்லை ஹீட் ஆகுது அதிகம்,
அப்படின்றத வார்னிங் காட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே மூலியமா காட்டுது அப்படின்னா இந்த ஒர்க்கிங் வந்து இந்த ஏடிசி கண்ட்ரோல் அதாவது ஏடிசி அதாவது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இதால தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் தெரிய வரும். அது நம்மளுக்கு சீரியல் டிஸ்பிளேல வந்து காட்டும். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதுக்குலாம் வந்து இந்த ஏடிசி பின் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேஷ்போர்டு சொல்லுவாங்க. அதாவது டேஷ்போர்டுனா இப்போ நம்ம வந்து எப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஃபாஸ்ட் அதாவது எவ்வளோ ஸ்பீட்ல போகிறோம், அப்புறம் பேட்டரி எவ்வளோ இருக்கு, இண்டிகேட்டரு இந்த இடத்துல இண்டிகேட்டர் லெஃப்ட்ல போட்டிருக்கோம், இந்த இடத்துல ரைட்ல போட்டிருக்கோம், டைம் எப்படி டைமர் காட்டுறது, இதுக்கெல்லாம் வந்து எதுனா யூஆர்ட்டு அப்புறம் வந்து இந்த ஓஎல்டிசி இது எஸ்பிஐ பின்ஸ் இந்த பின்ஸ்லாம் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட டேஷ்போர்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. அந்த மெத்தடு அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூஎஸ்பி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த யூஎஸ்பி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏதாவது நம்மளோட பைக்குக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால பைக் நின்றுச்சு அப்படின்னும் போது நம்ம சர்வீஸ் சென்டர் கொடுப்போம். சர்வீஸ் சென்டர்ஸ் கொடுக்கும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா அதை வந்து எந்த சுச்சுவேஷன்ல நம்மளோட மதர் போர்டு இருக்கு அப்படின்றத செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் மூலியமா தான் அவங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணியோ அவங்க ஒரு சிஸ்டம் இருப்பாங்க, அந்த சிஸ்டம்ல அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சதுக்காக டயக்னோஸ் பண்றதுக்காக பக்கிங் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த யூஎஸ்பி கனெக்டர் வந்து யூஸ் ஆகுது. அதே போல வந்து நம்மளுக்கு சிஆர்எல் ஒயர் பக்கிங் அதாவது எஸ்டபிள்யூடி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஃபேர்ம்வேரே மாற்றணும், இல்லைன்னா வந்து ஃபேர்ம்வேர் அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா வந்து இந்த போர்டில் வந்து திருப்பி ரீசெட் பண்ணுறோம், ஐசி மாற்றிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு காம்பனண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, திருப்பி போர்டை வந்து திருப்பி ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு வந்து இந்த சீரியல் ஆயில் பேக்கிங்ல வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவாங்க. யூஆர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகுது, பைக் எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகுது அப்படின்றத மானிட்டர்ஸ் பண்ணுறதுக்கு சென்சார் யூஸ் பண்ணுறாங்கும் போது யூஆர்ட் வந்து நம்மளோட அந்த 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 மதர் போர்டுக்கும் இதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஆர்ட் அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த மெத்தட்லலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாரி மெத்தட்லலாம் நம்ம இவிவிக்கலே இந்த இந்த எஸ்டிஎம் நியூக்ளியர் போர்டை வச்சு நம்மளால பண்ண முடியும். அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான 24 பாய் அதாவது 24 மணி நேரமும் 7 நாளும் ஒர்க் ஆகிற ஒரு ஒர்க்கிங் டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட் இந்த ஐசி நம்ம லேஅவுட்டும் அதே போல் லேஅவுட் பக்காவாக பண்ணோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஐசியை வச்சே நம்மளால வந்து ஒரு யூஏவிக்கில நம்மளால பில்ட் பண்ண வைக்க முடியும். அந்த மதர் போர்டாக வந்து இந்த ஐசியை வந்து நம்மளால வைக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ஹை ஸ்பீடு உள்ள ஒரு எம்ப்ராய்டு கண்ட்ரோலர் தான் இந்த STM32 இந்த நியூக்ளியர் போர்டு 64 பின் உள்ள இந்த நியூக்ளியர் போர்டு. இந்த போர்டில் வந்து நான் ஏன் வந்து 6 லேயராக எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிக்னல் வந்து பாஸ் ஆகுது, வைப்ரேட் ஆகும். இப்போ பைக்குன்னா எப்படி இருந்தாலும் வைப்ரேட் ஆகும், மேடும் பள்ளம் இருக்கும், இல்லை நம்ம போகிற இடம் சரியில்லாமல் இருக்கும், என்னமோ வைப்ரேட் ஆகுதுன்னுமோ நம்மளுக்கு சிக்னல் வந்து கரெக்டாக வந்து அந்த நாய்ஸ் வந்து இருக்கும், அந்த சிக்னல் வந்து போகாமல் அந்த ட்ரேஸ் வந்து அவாய்ட் பண்ணி அந்த அந்த இடத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் அந்த வைப்ரேஷன்னால. இந்த வைப்ரேஷனை வந்து நம்ம வந்து தடுக்கணும், அந்த இது பண்ணணும், நம்ம போர்டுக்கு எந்த ஃபால்ட்டும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ஜிஎன்டி காப்பர் போர் வந்து நல்லா வந்து நம்ம ஜிஎன்டி வந்து கிரவுண்ட் வந்து நம்ம நல்லா வந்து காப்பர் போர் யூஸ் பண்ணி நம்மளோட சாலிட் கிரவுண்டாக யூஸ் பண்ணுறோம், 2 லேயரில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளோட ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் 6 லேயர் போர்டாக எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தா அப்படின்னா 4 லேயர் போர்டாக தான் எடுப்பாங்க. நான் அந்த ஒரு காரணமும் சொல்லணுன்றதுக்காக நான் 6 லேயர் போர்டாக எடுத்திருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து 5 வோல்ட்டும் அப்புறம் 3.3 வோல்ட்டும் நம்ம வந்து 2 லேயரில் கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம வந்து காப்பர் போர் யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இவ்வளோதான் இந்த சிமேட்டிக் சொல்லணும்னு நினச்சேன். இந்த சிமேட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னோன்னா இந்த லேஅவுட்டில் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரேஸ் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா ஃபுல் பின்ஸும் ஒர்க் ஆகிறதுனால அது மட்டும் இருக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கான இருக்கிற 20 பின் இருக்கும், இல்லைனா வந்து 5 பின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து லேஅவுட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னும் போது இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு லேஅவுட் பண்ண. இதோட அதிக பின்ஸ் உள்ளதெல்லாம் இருக்குது, 150 பின்ஸ் இருக்கும். இந்த இதெல்லாம் கூட நம்ம வந்து பண்ணுற டாஸ்க் வந்து வரும் நம்ம பிசிபி டிசைனில்.
அப்படின்னும் போது நம்ம அதை கற்றுக்கணும் போது இந்த மாரி நம்ம சின்ன சின்ன 64 அப்புறம் வந்து ஒரு 84 அப்புறம் வந்து ஒரு 100 அப்புறம் வந்து அந்த மாரி போக 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 தான் நம்ம வந்து லே அவுட் அந்த திறமை வந்து நமக்கு நல்லா வரும். அவ்வளோதான் இந்த சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூக்ளியர் போர்டை வச்சு என்ன பண்ணணும், ஏது இந்த நியூக்ளியர் போர்டை பற்றி புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிசிபி டிசைனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி உங்களுக்கு அந்த நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஃபண்ட் பெயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்தமாரி கண்டென்ட் தான் நான் போட்டுட்டு வரேன் டெய்லின்னு சொல்ல முடியாது. எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் அந்த மாரி டிசைனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாக நான் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டேன். ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆயிருந்தனால ஏன் அந்த ப்ராஜெக்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் அப்பப்போ ஃப்ரீ டைமில் வந்து இந்தமாரி பிசிபி டிசைனில் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போடலான்னு சொல்லி வந்திருக்கேன். இதுக்கடுத்து கண்டினியூஸாக வரும் வீடியோ. வாரத்துக்கு ஒரு 2 வீடியோவாக கண்டிப்பாக போடுவேன். ஷார்ட்ஸில் என்னென்னமோ பேசியிருக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறோன்னும் போது நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எந்த ஒரு காமெடி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து அப்படி சொல்லி கொடுக்கணும் இல்லை, இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறன்னும் போது கொஞ்சம் காமெடியாக சொல்லலாம். அது அது வந்து எனக்கு வந்து அது செட் ஆகலை. அது ஷார்ட்ஸில் என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. அது வந்து நீங்கள் நியூக்ளியர் போர்டை பற்றி சீரியஸாக கொண்டு போனால் மட்டும்தான் என்னால் வந்து இது டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய மக்களுக்கு போய் ஷேர் ஆகும். அதனால் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் ஷார்ட்ஸில் என்னென்னமோ நான் சொல்லியிருக்கலாம். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி தான் நான் போடுவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு இந்த வழியில் தான் சொன்னால் உங்களுக்கு புரியும். எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அதனால தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிசிபி டிசைனை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கடுத்து தொடர்ந்து வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ வரும். இந்த வீடியோ வரும். அடுத்த வாரத்தில் வேறு பிசிபி டிசைனை பற்றி சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.